ஒரே நாளில் மோதிக்கொள்ளப் போகும் சூர்யா ரஜினி திரைப்படங்கள். இந்த டைம் சூர்யா அவர்கள் ரஜினியை பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகி இருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கரெக்டாக இன்னைக்கு ஈவினிங் ஒரு ட்வீட் வந்தது. இந்த ட்வீட்டை பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ரெட்ரோ திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம சேனலில். இப்போ என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா அதே மே 1ஆம் தேதி தான் ரஜினி அவர்களோட கூலி திரைப்படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்களாம். ஆல்ரெடி கங்குவாவும் வேட்டையன் திரைப்படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. அதனால் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லி சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ மீண்டுமே ரஜினி அவர்களோட கூலி திரைப்படமும் நம்ம சூர்யா அவர்களோட ரெட்ரோ திரைப்படம் ஒரே நாளில் மோதிக்கொள்கிறது. அதனால் ரெண்டு திரைப்படமும் தள்ளி வைத்து விடுவார்களா, ரெட்ரோ திரைப்படம் தள்ளி போய்விடுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை சூர்யா அவர்கள் பண்ண மாட்டாங்க. சூர்யா அவர்கள் தான் வாண்டடாக மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்களாம். கங்குவா திரைப்படம் கம்ப்ளீட்டான பேன் இண்டியா திரைப்படம். அதனால் அந்த திரைப்படத்தை கொஞ்சம் டேட் தள்ளி வச்சு ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய ரிலீஸாக இருக்கும்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ரெட்ரோ திரைப்படம் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஓப்பனாக நம்ம சூர்யா அவர்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் எந்த திரைப்படம் வந்தாலும் ரெட்ரோ திரைப்படம் சொன்ன தேதியில் வெளியாகிவிடும்.